ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரேங்க் பார்த்தீங்கன்னா ஏறுன்னு பார்த்தா ஏற்றின ரேங்க் டக்குன்னு போஸ்ட்டாங்க. இன்றைக்கி அந்த ரேங்க் தான் திருப்பி ஏற்ற போகிறோம். சரி வாங்க பேசிகிட்டே இருக்க, நம்ம ஸ்டார்டிங்லேயே ரேங்க் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, க்ளீனிங் டியூட்டி இந்த இது வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும், குப்பையை க்ளீன் பண்ணணும். யார் சூஸ் பண்ணணும்? ஆசை சூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். க்ளீன் பண்ணுறதோட ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, ஆரம்பத்தில் அடிக்கிறாங்க. என்கிட்ட வெறும் 3 இருக்குது. முடிஞ்சளவு இதை ஹோல்டு பண்ணி வச்சு ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டோம். டீம்மேட் கிட்ட பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. செத்துறாதரா ப்ளீஸ். மை காட் கைஸ், நெக்ஸ்ட் இருக்குது. ஓகே வந்துடுச்சு. ஓ ஷிட், நெட்வொர்க் பக் ஆகுது கைஸ், பாருங்க. ஓகே பாருங்க, லான்லேருந்து போட்டு தாக்கிட்டு இருக்கான் டீம்மேட். அவன் போட்டாச்சு. எல்லா டீம்மேட்டும் ஸ்டோர் பண்ணிட்டு வச்சுட்டாங்க. குப்பையை க்ளீன் பண்ணிட்டு வச்சிடும். ஆரம்பம் கரெக்டாக தான் இருக்குது, பட் ஃபினிஷிங் தான் சரியில்லையே. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார்டர் கொடுக்குறாங்க. 2 ஸ்டார்டர் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. இது 2வது சூப்பராக. இதெல்லாம் ரேங்க் ஸ்டார்டர் அப்போ இது லெஜெண்டரி கேரக்டர் ஸ்கின் கிட்ஸ் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஓகே, இந்த டீமன் இந்த ஏஞ்சல் கொலாபில் இந்த இது கொடுத்துருக்காங்க. அவத்தார் சரி, பேனர் ஐகான். ஓகே, 3v3 வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சாரி, நான் ப்ராக் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ப்ராக் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சிலும் பயங்கரமாக அடிக்கும், ஷார்ட் ரேஞ்சிலும் பயங்கரமாக அடிக்கும். இதோட மைனஸ் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு மட்டும் தான். மூவ்மெண்ட் ஸ்பீடை வித் ரீலோட் ஸ்பீடு. ஒரு அடி பட்டுருச்சு. பாருங்க எங்கே இருக்கும் சர்ச் லைட் சரிட்டான். அங்கே தான் இருக்காவ. கீழே விட்டு வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் நெட்வொர்க். ஓகே பிரச்சனை. ஒரு அடி போட்டாச்சு. ஓகே, நெட்வொர்க் மட்டும் அப்பப்போ ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, டீமேட்டை முடிச்சிட்டோம். அப்படி நெட்வொர்க் மட்டும் தான் ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. இந்த மேட்ச் மட்டும் வச்சு போங்க. நமக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இந்த மாதிரி க்ளியர் பண்ணுவாங்க. அங்கே தான் இருக்கும். தப்பிச்சிட்டான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது நெட்வொர்க் நம்மளோட கூட. அவனாக்கு இப்போ தோன்ட்டான். சர்ச் லைட்டியா. ஓகே, அவங்க ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டாங்க. நெட்வொர்க் எனக்கு இல்லாதனாலே அடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் மட்டும் முடிச்சு நெட்வொர்க் நல்ல ப்ராப்ளம் சரி பண்ணுவோம். அவங்க டீம் தங்காளி. என்னதான் டார்க் பிடிக்கிறோம். சூப்பர் ஒரு அடி. ஓகே, டீம்மேட் நான் டவுன் பண்ணிட்டாங்க. அடி போட்டாச்சு. எனக்கும் ஐபேச் ஆக்டிவிட்டி மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரொம்ப லோவாக கிடைக்கிறதுனால அது முதல்ல நான் சரிப்படுத்திட்டு வரேன். அப்படியே கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைக்கிறேன். ஓகே கைஸ், மறுபடியும் நெட்வொர்க்கை பார்த்துருக்கேன். திரும்பி வரும் தான், நல்லா கிடைக்கும் தான் நம்புகிறேன். ஓகே, இது 3வது மேட்ச் இந்த வீடியோவில். பவுண்டி இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கலெக்ட் பண்ண பவுண்டியில்
ஓ மை காட், வெளியே தள்ளிடுச்சு கைஸ். நெட்வொர்க் ரொம்ப இதாக இருக்குது. வீடியோ எடுக்கும் போதே தான் அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பாருங்கள், வெளியே தள்ளிடுச்சு. மை காட். ஓகே, இப்போ நெட்வொர்க் ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வேறு ஒன்று. ஓகே, ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் வந்திருக்கு. இந்த மேட்ச் 3வது மேட்ச். அந்த டீமில் ப்ராக் இருக்கிறதுனால நல்லா ஸ்டார்டிங்கே வேல்யூ தராங்க. இருங்க இங்கே தான் வருவாங்க. ஷிட், பிடிச்சிரு, தள்ளிடுறா. சூப்பர் சூப்பர். டீம்மேட்டு நல்லா அடித்தான், பட்டு அவனோட பெஸ்ட்டு கொடுத்தான். பிடிச்சிட்டேன். ப்ராக்கை உடச்சிச்சு. இப்போ நம்மளோட சான்ஸ். போடுங்க வேறு மாதிரி கைஸ். டீம்மேட் பண்ண வேலையால் ஷிட், டீம்மேட் அப்பயே போட்டிருக்கலாம். அவனுக்கு பண்ண தப்புனால துவக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஏரியாவும் அவங்க ஏரியாவும் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது. ஓகே, பர்ஸ் லைட் இயர் பாருங்க. வேறு மாதிரி கோல் கைஸ். டீம்மேட்டு தரமான கோல். லாங் ரேஞ்சில் நல்லா அடித்தான். கேம் முடிஞ்சாலும் நம்ம டிஃபென்ஸ் நான் என்ன நினைக்கிறேன். அஃபென்ஸ் கூட அவங்க பார்த்துக்கிட்டோம். ஜஸ்ட் மிஸ். ஓ மை காட், பால் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். ஆப்பன் டீமில் பயமே இந்த ப்ராக் தான் கைஸ். நம்ம டீம்லேயும் ஒரு லாங் ரேஞ்ச் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஓ ஷிட், அரே ப்ராக். இன்னும் நமக்கும் ஹைப்பர் சார்ஜ் ஆக்டிவேட் ஆகிரும். இப்போதைக்கு ஹைப்பர் சார்ஜை ஹோல்டு பண்ணிப்போனா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. கமன். ஒரு வேல்யூ இல்லை. ஓகே, டீம்மேட் கிட்ட பாஸ் பண்ணான்னு பார்த்தா புட்றா. ஓ மை காட், ஷிட். அவங்க நல்லா பாயிண்ட் பண்ணி அடித்தாங்க. ரொம்ப க்ளோஸில் வந்து தோற்றுருக்கோம் இந்த மேட்ச். நானும் நேற்று வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நடந்துச்சு. 2 மேட்ச் வச்சோம், அதுக்கப்புறம் தோற்றுக்கிட்டே. இன்றைக்கி எப்படியும் டைமுக்கு போய் அவனுங்க கடுப்பாயிருவலாம். ஓகே, ஜெம் கலெக்டர் நான் பார்த்தீங்கன்னா எது சூஸ் பண்ணிக்கலாம். சாண்டி சூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சாண்டி சூஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டான். நெக்ஸ்ட் டைம் நம்ம டீம்மேட்டு தான் டார்கெட் பண்ணுறோம், ப்ராக்கு. பட் நம்ம டீம்மேட்டு சாதுரியும் எஸ் ஆகிட்டான். ஷோ மை காட், 2 பேர் அட்டன் டைமில் போட்டாங்க. ஓ, இவன் எங்கேருந்து வந்தானே தெரில. காட். ஓகே, நம்ம டீம்மேட் ஹைப்பர் சார்ஜை போட்டான். பட் ஆப்னண்ட்டும் ஹைப்பர் சார்ஜ் போட்டான். வேறு மாதிரி வேல்யூ. இந்த மாதிரி டைமில் தான் நெட் இப்படி பண்ணணும்னு நான் அப்பயும் நினச்சேன் கைஸ். அவனுக்கு எல்லாத்தையும் ஹைப்பர் சார்ஜ்
வேறு மாதிரி நம்ம இப்போ செஞ்சு வேறு மாதிரி போட்டாச்சு. போடும் 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 போடும். தோற்றுருன்னு நினச்ச மேட்ச் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கோம். ஓகே 113 ப்ளஸ் ஆகிருக்கு இந்த மேட்ச்சில் மட்டும். டோக்கன் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டார்டர் ஆஃப் ஜெம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்தாங்க. பவுண்ட்ரி வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யார் சூஸ் பண்ணிக்கலாம்? மஸ்கிட்டோ மேனை சூஸ் பண்ணிக்கலாமா? கொசு மனிதன். ஓகே, நான் கொசுவே சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிக்கு 4000 ஹெச்பி போகும். பயங்கரமான பவர் பட்டாமல் அது எஃபெக்டிவ் யூஸ் பண்ணும். லோடிங் நெட்வொர்க் போடுங்க ஒரு அடி. இங்கே விட்டு இருக்கான், பட் இது ஆஃப்லைனுன்னு நினச்சேன். பட் ஆனால் மிஸ் ஆகிட்டான். மிஸ் 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 போடுங்க. அடடா இதோ போடுங்க. அவன் போட்டாச்சு, பிராக்கை போட்டாச்சு. நெட்டு வேறு இல்லைங்க. நெட் இல்லாதனாலேயே ஜெயிக்க வேண்டிய மேட்ச் பல மேட்ச் தோற்க வேண்டிய நிலமை வரும் போல். நமக்கு அட்வான்டேஜும் ஷட் இவன் யூஸபிளாகவே வந்துருக்காங்க கைஸ். நல்லா என்னோட க்ளோன் பேசினாலும் இந்த க்ளோனை போடுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம லீடிங்லேருந்து இப்போ குறைச்சிட்டாங்க, அதுக்குள்ளே குறைச்சிட்டாங்க. ஏறாதரா கைஸ், அவன் ஏறிதான் கைஸ். மிஸ் ஆகிட்டான். மிஸ் ஓ ஸோ க்ளோஸ். ஓகே, லாஸ்ட் அவனை போட்டதுனால வின் ஆகிட்டோம். ஏன்னா அவன் ஏற்கனவே ஒருத்தனை போட்டுருந்தான் வேறு மாதிரி கைஸ். ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு சீக்கிரம் முடிச்சிடும் போல. டைமண்ட் ஈஸியாக வந்துட்டோம், பரவாயில்ல. ரெண்டு ஸ்டார் ட்ராப்பு வெறும் ரேர் தான் கொடுக்குறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸ்டில் இன்னும் இந்த மேட்ச் வின் ஆனால் டைமண்ட் போக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு தெரில. வாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, 3 வீக்லேயே நான் நாக் பண்ணுற மேட்ச் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ராக் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு மேட்ச் அப்படி தான் கைஸ். ப்ராக் எடுக்காமல் நான் பேசாமல் இவன் எடுத்துட்டேன், கோட் எடுத்துட்டேன். ப்ராக் ஆப்போனன்ட் டீம் வந்து பொலன்னு பொழக்கிறான் நம்மள. சே மிஸ் ஆகிட்டோம். நெட்வொர்க் சம்பவம் பண்ணது கைஸ். உமை காட். ஓ, டீம்மேட் முடிச்சிட்டான். பட் இந்த நெட்வொர்க் சம்பவம் பண்ணது இன்றைக்கி வெளியே தள்ளாமல் தான் சரி. இப்படி கூட அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கலாம். போட ஃப்ரெண்ட் வர பிடிக்க பார்க்குறான். போடுங்க போங்க. ஷட், இந்த நெட்வொர்க் இல்லாதனாலே முடியுது கைஸ் மேட்ச். ஜெயிக்க வேண்டிய மேட்ச்லாம் மிஸ் ஆகிட்டேன். இப்போ நினச்சேன். அவனா வந்து மாட்டிக்கிட்டான். நமக்கு அது அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த செல்லி மாரி இருக்கிறது வேறு லெவலாக அடிக்குது கைஸ். போடுங்க ப்ரோ. இந்த கோட்டு ஒருத்தம் தான் இருக்கும். பாரு, அந்த ஒரே ஒரு கோட் மட்டும் தான் இருக்கும். அவனை போட முடியுமா அவ்வளோதான். டைனமெண்டால் போட முடியும், பட் ஆனால் அவனாலையும் போட முடியாது. போடுங்க. லாஸ்ட் அடி நம்ம தான். ஓகே, லாஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இப்படியே தான் நெட்வொர்க் வேலையை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்தில் மிஸ் ஆகிட்டான் வந்துடுவான் வச்சு. போன தடவை அவன் கேர்லெஸ் பண்ணதுனால தான் நம்ம அடித்தோம். இங்கே வேறு கைஸ் சத்தமாக இருக்குது. எங்கே வந்தாலும் சத்தமாகவே தான் இருக்குது.
போடுங்க. மிஸ் ஆகிட்டான். கிட்டவா ஓகே ஆல்ரெடி. ஓ ஷிட். ஓகே டைனமைட் மட்டும்தான் இருக்கான். அவன் நினச்சா முடியும், பட் என்ன பண்ணணும்னு தெரியல. வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு எல்லாம் தடங்களாகவே இருக்குங்க. இந்த கேம் கண்ணிக்கு இதே வேலையாக போச்சு. எப்போ நம்ம முடியும்னு நினைக்கிறோமோ அப்போ முடியாதுன்றோம். ஓகே ஒரே சவுண்டாக இருக்கு. நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா 3v3 பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஓகே இனிமேல் நெட்வொர்க் பிரச்சனை வராது. பட் என்ன சவுண்டாக தான் இருக்கும் இந்த இடம். ஃபேன் விடுது கைஸ், அதனால சவுண்டு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கேம் வீடியோ போட போகிறேன். அந்த கேமில் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி விளாண்டுட்டு தான் இருந்தேன். கேம் பேர் பார்த்தீங்கன்னா ஜூபா. உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கேம் பற்றி. பாருங்கள், இவன் ஒருத்தன் தான். போடு பெப்பர் போட்டாங்க. பட்டு ஆப்பன் சைடு அந்த பலூன் மேன் இருக்கானே, பெப்பர் எபிலிட்டி வீணாக்கிட்டாங்க. ஓகே நம்ம சுற்றி வந்து லாஸ்ட் அடி நம்ம தான். எபிலிட்டியும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எபிலிட்டி போட்டது வீண் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓ மிஸ் ஆகிட்டான் கைஸ். க்ளோஸில் வந்தான். ஓகே பெப்பர் பயங்கரமாக ஆடிட்டுருக்கேன். போடுங்க. மிஸ் ஆகிட்டாங்க. இந்த ஜம்பிங் எபிலிட்டி ஸ்கில் வச்சு நாங்களும் ஜம்ப் ஆகும்டா. ஓ ஷிட். போடுங்க பெப்பர். வேறு மாதிரிங்க. பெப்பர் வேறு மாதிரி அடித்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வச்சு நம்ம டைமண்ட் போயிடலாம். அப்படி சூடாக அடிப்போம். லாக்கர் ஜெஸி சூஸ் பண்ணிக்கணும். ஜெஸியோட பெட்டே முடிச்சிடும். பட் ஆனால் அதுக்கு சான்ஸ் வேணும். ஓகே ஆப்போனன்ட் டீம்ல அந்த ட்ரெயின் இருக்குது. அது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே ஜெஸியோட பெட்டு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பாருங்கள் நெருப்பு பிடிக்கப்புறம். ஐயோ பாருங்க ஃப்ராக் இங்கே வந்திருக்கு. போடுங்க. அதை போட்டாச்சு. ஹீல் ஆகு. போச்சு. வந்துட்டான் கைஸ். முடிச்சு விட்டாங்க. போங்க. இப்போதைக்கு அவங்க ஏறி போயே ஆகணும். Still 3 points. அவனா நம்மள. ஓ மை காட் ஷிட். போங்க கைஸ். க்ளோஸில் வந்து போயிட்டு ஷிட். டென்ஷன் ஆகுது. நம்ம க்ளோஸில் வந்து தோற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். மறுபடியும் அதே மேட்ச் தர தோற்றுட்டா இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு தான் இருக்கேன். ப்ரெஷர் எழுது. மண்டை ப்ரெஷர் எழுது இந்த கேம் விளையாட. ஓகே ஜெஸியும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன்ஸ் ரெடி கொடுக்கல. இந்த மேட்சா ஆனால் தடவை டிஃப்ரெண்ட்டாக எதை சூஸ் பண்ணலான்னு பார்த்தா யாரும் இல்லை. ஓகே நம்ம ப்ராக்கே சூஸ் பண்ணிக்கலாம்.
ஷிட், நம்ம ரேஞ்ச் ரொம்ப அதிகம் போல கைஸ். வேறு மாதிரி டைனமைட் வேறு மாதிரி. ஒரே ஒரு ஷாட் தான். ஓகே, நம்ம அடிக்கணும். நம்ம டீம்மேட்டு அடிச்சிட்டாங்க, பரவாயில்ல. ஓ ஷிட், ராக்குக்குன்னு ஒரு சோதனையா. ஓகே, நம்ம டீம்மேட்டை ரவுண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அவன் பறந்துருவான்னு நினைக்கிறேன். பறக்க வாய்ப்பில் வச்சுட்டான். ஓகே, நைஸ் மூவ் டீம்மேட்டு. எபிலிட்டி யூஸ் பண்ணுவானா பண்ணிட்டான். பட் ஹைப்பர் சார்ஜும் வீணாக்கிட்டான்னு கேட்டான். இந்த மேட்ச் நம்ம அடிக்கிறோன்னா மேட்ச் வீண் தான். ஓகே, ஒரு அடி. டீம்மேட் அவன் வரவே விடலை. ஓ ஸோ க்ளோஸ். போடுங்க. வேறு மாதிரி ப்ரோ. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மேட்ச் வைக்கணும். பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்படியும் ஜெயிச்சிடும் கைஸ். நாம் தாங்க வீட்டில் வச்சுருக்கலாம். ஷார்ட் ரேஞ்சு 2 பேர் இருக்காங்க. பட் லாங் ரேஞ்சு ஒருத்தர் கூட இல்லைன்னா அப்புறம் டீமுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும். ஓகே, ஃபுட்பால் அவங்க உபயோகம். ஓகே, ஜெஸ்ஸியை சூஸ் பண்ணிக்கலாமா? ஜெஸ்ஸியை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா 2 பேரும் இந்த மேட்சுக்கு செட்டாக ஒரு கரெக்டாக தூக்கிட்டு வந்துருக்காங்க. பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குமா? உயிர் இருக்கா அந்த மேட்ச்சில்? ஓ, நல்லா குட் ஒர்க். அவன் ரெடி கொடுக்கணும். நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ். ஓகே, ஸ்டார் கரெக்டாக ஸ்டார்டிங்கில் கண்ணை மூடி தொடர்ந்து மஸ்கிட்டோ கொசு தான். ஓகே கைஸ், வேறு மாதிரி. பட்டு அவன் செத்துட்டானா மேட்ச் முடிஞ்ச மாதிரி. போடுங்க, மிஸ் ஆகிட்டான். அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த லாங் ரேஞ்ச் கேரக்டரோட சரியாச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கலாம். ஓ மை காட், சுற்றுறவரை வேறு மாதிரி. ஓகே, மேட்ச்சில் என்ன உயிர் இருக்குது. கீழே ஒரு கேட்கணும். போதும், இந்த ஹீல் ஸ்டக் ஆகுது. நெட்வொர்க் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா. ஓகே, வேறு மாதிரி டீம்மேட் அடித்தான். நார்மலாகவே ஹெச்பி கம்மியாக தான் ஏறும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வேறு டேமேஜ் வேறு பண்ணுறோம். வேறு மாதிரி கைஸ், தரமான கேம் பிளே கைஸ். ரெடி, போடுங்க. போகாத. தேவையில்லாம் பார்த்தீங்கன்னா டீம் செத்துட்டான். இப்போ இவனும் செத்துட்டானா மேட்சும் முடிஞ்ச மாதிரி. ஓ ஷட், செத்துக்கூடாது கைஸ். ஓ ஜஸ்ட்டில் ஜெயிச்சாச்சு கைஸ். வேறு மாதிரி
ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டைமண்ட் 1 வந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக முடிக்கலாம்னு பார்த்தேன். பட் நீங்கள் தோக்கடிச்சு லாங்காக கொண்டு வந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன, நார்மல் ஸ்டார் ட்ராப், எபிக் ஸ்டார் ட்ராப்பு. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லெஜெண்டரி ஓப்பன் பண்ண போகிறோம். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.